ஹலோ, வணக்கம் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கமெண்ட்ல சில பேர் கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தீங்க. ஏன் வெறும் 10 நிமிஷம் மட்டும் 10 நிமிஷத்துக்குள்ளே வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. என்னால ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 50 இமேஜ் மட்டும்தான் என்னால ஜெனரேட் பண்ண முடியும். அதற்கு மேற்கொண்டு நம்ம ஜெனரேட் பண்றதா இருந்தா அதிகப்படியான காசு செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. அதனாலதான் உங்ககிட்ட சூப்பர் தேங்க்ஸ் மூலமாவோ இல்ல ஸ்கிரீன்ல தெரியற இந்த QR கோடு மூலமாவோ இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற UPI ID மூலமாவோ நீங்க எனக்கு பேமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி உங்கள்ட்ட நான் கேட்டுட்டு இருக்கேன். உங்களால முடிஞ்ச உதவி ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ இப்படி நீங்க பே பண்ணாலே போதும். ஒருவேளை அதுக்குண்டான சப்ஸ்கிரிப்ஷன் நான் வாங்கிட்டேன்னா அதையும் உங்கள்ட்ட அப்டேட் பண்ணிடுவேன். இதுக்கப்புறம் எனக்கு யாரும் பண்ண வேணாம் அப்படின்னு நானே சொல்லிடுவேன். சரி, வாங்க கதைக்குள்ள போலாம். போன எபிசோட்ல நம்ம விஜய் மற்றும் காவேரியோட அந்த ஒரு வார பிரிவு முடிஞ்சு அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த அழகான தருணத்தை பார்த்தோம். காவேரியோட காலில் முத்தம் கொடுத்து விஜய் அழுதப்போ நம்ம கண்ணுலயும் தண்ணி வந்துடுச்சுல. ஆனா மக்களே, அளவுக்கு அதிகமான அன்பும் பாசமும் சில நேரங்கள்ல மூச்சு முட்டை வைக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது உண்மையா? ஒருத்தரை இழந்துடுவோமோங்கிற பயத்துல வர அதிகபட்சமான அக்கறை ஒரு கணவன் மனைவிக்குள்ள எப்பேற்பட்ட ஒரு சின்ன ஊடலை உருவாக்கும் அப்படின்னு இன்னைக்கு நம்ம எப்படி சொல்ல பார்க்க போறோம். இது முழுக்க முழுக்க காதலுக்குள்ள வர ஒரு அழகான போராட்டம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். காலையில லேசா விடிஞ்சிருக்கு. விஜய் பெட்ல நல்லா தூங்கிட்டு இருக்கான். காவேரி மெதுவா எழுந்திருக்கிறான். விரதம் முடிஞ்சிருச்சு. ஆனா காலில அந்த பெரிய கொப்பளம் இன்னும் ஆறல. லேசா நொண்டிக்கிட்டே போய் அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அவ புருஷனுக்கு காலையில காஃபி போடலான்னு கிச்சனுக்குள்ள போறான். காஃபி டிகாஷனோட வாசம் பெட்ரூம் வரைக்கும் வருது. விஜய் முழிச்சு பாக்குறான். பக்கத்துல காவேரியை காணும். அவனுக்கு கரண்ட தொட்ட மாதிரி அப்படி தூக்கி வரி போடுது. வேகமா எழுந்து ஹாலுக்கு ஓடி வரான். கிச்சன்ல காவேரி நின்னுகிட்டு பால் காய்ச்சிட்டு இருக்கிறத பார்த்ததும் அவனுக்கு பதட்டத்துல கோபம் உச்சிக்கு ஏறுது. விஜய் சத்தம் போட்டுக்கிட்டு, காவேரி என்னடி பண்றீங்க? உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? காவேரி பதறி போய் திரும்பி பாக்குறா. என்னங்கச்சி, ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? பின்ன சத்தம் போடாம கொஞ்சுவாங்களா உன்ன? காலில் அவ்வளவு பெரிய புண்ணு வச்சுக்கிட்டு நடக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காருல்ல. உன்னை யார் இப்ப எழுந்து வந்து காஃபி போட சொன்னது? அப்படியே வேகமா போய் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அவளை அப்படியே அலைக்க தூக்குறான். விஜய், விடுங்க விஜய், விடுங்க. வீட்டுல எல்லாரும் முழிச்சிருக்கு போறாங்க. இது வெறும் காஃபி தானே, எனக்கு ஒன்னும் வலிக்கல. நீ சும்மா ரெடி. இனிமே இந்த கால் குணமாகற வரைக்கும் நீ பெட்டை விட்டு கீழே இறங்கவே கூடாது. என்ன வேணாலும் எனக்கு போன் பண்ணு. நான் ஆபீஸ்ல இருந்து ஓடி வரேன். இல்லன்னா வீட்டுல கங்கா யமுனா இருக்காங்க, அவங்களை யாரையாவது கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொண்டு போய் பெட்ல உட்கார வச்சுட்டு அவ காலில் இருக்கிற கட்டை ரொம்ப மெதுவா ஒரு சின்ன குழந்தைக்கு தடவுற மாதிரி தடவிடுறான். அவனுக்கு கோபத்தை விட பயம்தான் அதிகமா இருக்கு. காவேரி அவனையே ரொம்ப ஆழமா பாக்குறா. மதிய நேரம். காவேரிக்கு ரொம்ப போர் அடிக்குது. அவளுக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்ல, காலில் மட்டும்தான் காயம். ஆனா விஜய் அவளை ஒரு பேஷண்ட் மாதிரி பெட்லயே உட்கார வச்சிருக்கான். சமைக்க கூடாது, துணி மடிக்க கூடாது, ஏன் தண்ணி குடிக்கணும்னா கூட அங்கேயே பிளாஸ்க்ல வச்சுட்டு போயிருக்கான். அப்போ கங்கா ரூம்குள்ள வரா. கையில சாப்பாடு தட்டு இருக்கு. காவேரி சாப்பிடு காவேரி. விஜய் ஆபீஸ்ல இருந்து 2 தடவை போன் பண்ணிட்டாரு. நீ சாப்பிட்டியா, மாத்திரை போட்டியான்னு கேட்டு உயிரை வாங்குறாரு காவேரி. காவேரி ரொம்ப சோர்வா அந்த தட்டை வாங்குறா. அக்கா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குக்கா. நான் என்ன ஒரு பெரிய நோயாளி மாதிரி இங்கே உட்கார்ந்து இருக்கேன். வீட்டுல அவ்வளோ வேலை கிடக்கு, எனக்கு எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு விஜய் ஆர்டர் வேற போடுறாரு. ஒரு பொண்டாட்டியா என் புருஷனுக்கு என் கையால சமைச்சு போடுறதுல எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? இவரு என்னை ஒரு கண்ணாடி பொம்மை மாதிரி பாத்துக்கிறாரு. பாசம்தான், நான் இல்லைன்னா சொல்லல. ஆனா அதுவே சில நேரத்துல எனக்கு மூச்சு முட்டுது. கங்கா லேசா சிரிச்சுக்கிட்டே அவ பக்கத்துல போய் உட்கார்றா. காவேரி, விஜய் மேல தப்பு இல்ல. அன்னைக்கு நீ பவானியம்மன் கோயில்ல தீ மீதில இறங்கினப்போ அவர் துடிச்ச துடிப்ப நான் பார்த்தேன். நீயாவது சாமி மேல பாரத்தை போட்டுட்டு போயிட்ட. ஆனா அவரு ஒவ்வொரு செகண்டும் உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு செத்து செத்து பழைச்சாரு. அந்த பயம் இன்னும் அவர் மனசை விட்டு போகவே இல்லை. அதான் உன்னை இப்படி பொத்தி பொத்தி பாதுகாக்கிறாரு. கொஞ்சம் டைம் கொடு, சரியாயிடும் அப்படின்னு கங்கா சொன்னதும் காவேரிக்கு விளங்குது. இருந்தாலும் அவன் மனசுக்குள்ள ஒரு சின்ன தவிப்பு இருந்துகிட்டே இருக்கு. விஜய் ஆபீஸ்ல இருந்து வரான். வரும்போதே காவேரிக்கு பிடிச்ச மல்லிகைப்பூ, அல்வா எல்லாம் வாங்கிட்டு வராரு. ரூமுக்குள்ள நுழைஞ்சதும் காவேரி ஒரு ஓரமா சாஞ்சு உட்காந்துருக்கா. முகம் ரொம்ப டல்லா இருக்கு. விஜய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து அல்வா டப்பாவை திறந்து, குட்டிமா ஆசையா வாங்கிட்டு வந்தேன், வாய தர அப்படின்னு அவ வாய்க்கிட்ட கொண்டு போறான். காவேரி முகத்தை திருப்பிக்கிறான். எனக்கு வேணாம் விஜய், பசிக்கல அப்படிங்கிறான். விஜய்க்கு முகம் சுருங்குது. ஏண்டி மதியம் சரியா சாப்பிடலன்னு கால் வலிக்குதா, டாக்டருக்கு போன் பண்ணவா அப்படின்னு பதறான். காவேரி கொஞ்சம் எரிச்சலா, எனக்கு எதுவும் வலிக்கல விஜய், நான் நல்லாதான் இருக்கேன். தயவு செஞ்சு என்ன ஒரு நோயாளி மாதிரி பாக்குறத நிறுத்துங்க. நான் உங்க பொண்டாட்டி. காலையில எழுந்து உங்களுக்கு காஃபி போடணும்னு, நீங்க ஆபீஸ் போகும்போது டிஃபன் பாக்ஸ் கட்டி கொடுக்கணும்னு எனக்கு அவ்வளவு ஆசையா இருக்கு தெரியுமா? ஆனா நீங்க என்ன ஒரு ஜெயில அடைச்ச மாதிரி ரூமுக்குள்ளே வச்சுக்கிறீங்க.
எனக்கு இது பிடிக்கல விஜய். விஜய் அவன் கையில இருந்த அல்வா டப்பாவை கீழே வைக்கிறான். அவனுக்கு கோபம்லாம் வரல, ஆனா அவனோட அந்த தவிப்பு அப்படியே கண்ணீரா மாறுது. என்ன கவிதை சொல்ற? ஜெயில அடைச்சு வச்சிருக்கேன். உன் மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு பேரு ஜெயிலா? ஏய், உன் மனசுல என்ன ஓடுதுன்னு கொஞ்சமாவது புரியுதா? அன்னைக்கு அந்த தீக்குண்டத்துல உன்னை பார்த்தப்போ எனக்கு உசுரே போயிடுச்சுடி. ராத்திரி தூங்கினா கூட அந்த நெருப்புல நீ கால் வைக்கிற அந்த சீன் தான் என் கனவுல வந்து போகுது. ஒருவேளை அந்த நெருப்புல உனக்கு ஏதாவது ஆயிருந்தா இந்த விஜய் உயிரோட இருந்திருப்பான்னு நீ என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கிய? விஜயோட குரல் உடையுது. கண்ணுல இருந்து தார தாரையா கண்ணீர் ஊத்துது. அவன் அழுவுறத பார்த்ததும் காவேரிக்கு அப்படியே நெஞ்சு சுக்குநூறா உடைஞ்சிடுது. என் கண்ணு முன்னாடி உனக்கு ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூட என்னால தாங்கிக்கவே முடியலடி. அந்த பயத்துலதான் உன்னை எந்த வேலையும் செய்ய வேணாம்னு சொல்றேன். உன்னை பத்திரமா பாத்துக்கணுங்கிற என் தவிப்பு உனக்கு மூச்சு முட்டுதுன்னா சொல்லு, நான் இனிமே உன்கிட்டே வரல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் திரும்பி போக போறான். காவேரி ஒரு செகண்ட்ல எழுந்து கால்வலியை பத்தி கூட யோசிக்காம ஓடி போய் விஜய் பின்னாடி இருந்து இறுக்கமா அவளோட முழு பலத்தையும் விட்டு கட்டி பிடிக்கிறான். காவேரி அழுதுகிட்டே, விஜய் என்ன பிடிச்சு திட்டுங்க, ஆனா என்னை விட்டு போயிருவேன்னு மட்டும் சொல்லாதீங்க. சாரி விஜய், ரொம்ப ரொம்ப சாரி. உங்களுக்கு அவ்வளவு பெரிய பயம் இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு. உங்களோட அன்புக்கு முன்னாடி நான் எவ்வளவு பெரிய சின்னவளா தெரியறேன் தெரியுமா? அழாதீங்க விஜய், நீங்க அழுதா எனக்கு உள்ளுக்குள்ள என்னமோ பண்ணுது. விஜய் திரும்பி அவளை தன் நெஞ்சோடு அணைச்சுக்கிறான். ரெண்டு பேரும் ஒருத்தர் ரொம்ப அழகா எமோஷனலா புரிஞ்சுக்கிற அந்த தருணம் அந்த ரூம்ல இருக்கிற காதலோட அடர்த்திய இன்னும் அதிகமாக்குது. விஜய் அவன் நெத்தில ஒரு முத்தம் கொடுத்துட்டு கண்ணீரை தொடச்சு விட்டுக்கிட்டே, சரி இனிமே நீயே எனக்கு காஃபி போட்டுத்தா, ஆனா கால் முழுசா குணமாற வரைக்கும் நான் சொல்றத கேட்கணும், ஓகேவா அப்படின்னு ஒரு சின்ன குறுமான கண்டிப்போட கேக்குறான். காவேரி கண்ணீரோட சிரிச்சுக்கிட்டே ஓகே பாஸ்ன்னு சொல்லிட்டு அவன் நெஞ்சில மறுபடியும் சாஞ்சுக்கிறான். எந்த சண்டையும் இல்லாம வெறும் அன்பால மட்டும் நடக்கிற இந்த போராட்டம் அவங்க காதலை இன்னும் ஒரு படி மேல கொண்டு போகுது. என்ன மக்களே, இன்னைக்கு எபிசோடு உங்க மனச கொஞ்சம் லைட்டா கணக்க வச்சிருக்குமே. காவேரி கஷ்டப்படக்கூடாதுன்னு அவளை பொத்தி பொத்தி பாதுகாக்கிற விஜயோட அந்த அன்பும், என்ன ஒரு பொண்டாட்டியா இயல்பா இருக்க விடுங்கன்னு காவேரி கேக்குற அந்த நியாயமும், ரெண்டு பேரோட பக்கமும் எவ்வளவு பெரிய காதல் காட்டுதில்ல. விஜயோட அந்த பயம் தீர்ந்து இவங்க வாழ்க்கையில அடுத்ததா என்ன கியூட்டான ரொமான்ஸ் நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பாப்போம். இந்த மாதிரி குடும்பத்துக்குள்ளேயும் காதலுக்குள்ளேயும் நடக்கிற எமோஷனலான விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம SST சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை சூப்பர் தேங்க்ஸ் மூலமாவோ QR கோடு மூலமாவோ கொடுங்க. உங்க ஆதரவு தான் எங்களுக்கு மிகப்பெரிய பலமே. இன்னொரு முக்கியமான அப்டேட் உங்களுக்கு கொடுக்கணும். இனிமே நம்ம சேனல்ல இந்த மாதிரியான காதல் கதையோ இல்ல பக்தி மார்க்கமான கதையோ உங்க வாழ்க்கையில நடந்த கதைய சுவாரஸ்யமா சொல்லணும்னா உங்களோட கதைய ஸ்கிரீன்ல தெரியுற இந்த மெயில் ஐடிக்கோ இல்லன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற வாட்ஸ்அப்போட லிங்க்குக்கோ உங்க சொந்த கதையை எனக்கு அனுப்பலாம். அத என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்க பெயரை பயன்படுத்தாம உங்க முகவரியை பயன்படுத்தாம சுவாரஸ்யமாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் சொல்ல நான் காத்துட்டு இருக்கேன். ஓகேவா? உங்க கதையை நீங்க மறக்காம எனக்கு ஷேர் பண்ணுவீங்களா? ரைட், ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோல அதுக்குண்டான அப்டேட் என்னங்கறத நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். இதுல வெறும் காதல் கதையை மட்டும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்க யாருக்காவது ஒரு மெசேஜ் சொல்லணும், உங்களால சொல்ல முடியல, உங்க காதலை வெளிப்படுத்துறதா இருக்கலாம், உங்களுக்குள்ள வழிய ஷேர் பண்ணிக்கிறதாக கூட இருக்கலாம். நீங்க ஒரு கணவனோ மனைவியாவோ இருந்தா உங்களுடைய பார்ட்னர் கிட்ட இது வரைக்கும் என்னால இதை சொல்ல முடியல, இந்த வீடியோ மூலமா ஒரு கதையா அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம சொல்லிடுங்க. நம்ம அதையும் சிறப்பா பண்ணிடலாம். நன்றி.